யோ மிலிட்ரி நீ எங்கயா இங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வார நியானால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோசியல் மீடியால ட்ரோல் பண்றவங்க ஒரு பக்கமும் அந்த மாதிரியான ட்ரோல்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களும் ஒரு பக்கம் உட்கார்ந்துருந்தாங்க. ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. இதுல பாலிவர் நியூஸ்ல இருந்து அந்த நியூஸ் வாசிக்கக்கூடிய ரஞ்சித் வந்து தன்னை ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. பாலிமர் நியூஸ்ல நியூஸையே கலாய்க்கிற மாதிரி போடுவாங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான் தாமரை குளத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார். இதுல அவர் எங்க பாதிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டா, பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இந்த நபர் தான் அப்படின்னு அந்த குரல் மட்டும் தான் என்னோடது. அதுல எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாரோ கொடுக்கிற ஸ்கிரிப்டை நான் பேசுறேன், என்னோட முகம் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காகவே அந்த நபர் தான் நான் அப்படின்னு என்ன கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர், அதெல்லாம் சரிண்ணே, நியூஸ் சேனல் அப்படிங்கிற எத்திக்ஸோட தான் நீங்க நடந்துக்கிறீங்களா? பொதுவா ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாவே அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே தவிர குற்றவாளி கிடையாது. ஆனா நீங்க அப்லோட் பண்ற வீடியோல பயங்கரமான ட்ரோல்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டி இருக்கு. இந்த நெகட்டிவிட்டியோட அந்த கேஸை அவன் ஜெயிச்சுட்டு வந்து 10 வருஷம் கழிச்சு நிரபராதியா வந்தா கூட இந்த ஊர் அவனை உங்க வீடியோல வர்ற சைக்கோ மாதிரி தானே பார்க்கும். அப்ப நீங்க தப்பு தானே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு விட்டாரு.